இன்வேஷன் ஆஃப் போலாண்ட் பார்ட் 4. செப்டம்பர் 12, 1939 அன்னைக்கு வார் கமிஷன் மீட்டிங்கை பிரிட்டனும் பிரான்ஸும் கண்டக்ட் பண்ணாங்க. போலாண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவங்க அந்த வாரில் போலாண்டுக்கு ஹெல்ப் பண்ண வேணான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. நார்த் வழியில் என்ட்ரா இந்த ஜெர்மன் ஃபோர்ஸஸ் வந்துட்டு போலாண்டோட கேபிட்டலான வார்ஷாவோட அவுட்ஸ்கட்ஸில் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே ஜெர்மன் ஆர்மியோட அட்டாக் பயங்கரமாக இருந்தாலும் போலாண்டோட கவுண்டர் அஃபென்சிவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இதனால ஜெர்மன் ஃபோர்ஸஸ்னாலையும் போலாண்டை டிஃபீட் பண்ண முடியல, போலாண்ட் ஃபோர்ஸஸ்னாலையும் ஜெர்மன்ஸை டிஃபீட் பண்ண முடியல. இதே சிச்சுவேஷன் தான் சவுத்துலேருந்து என்ட்ரா இந்த ஜெர்மன் ஃபோர்ஸஸ்க்கும் நடந்தது. அங்கே லிவிம்ட்ர சிட்டியை சீஜ் பண்ணி கேப்சர் பண்ணுறது தான் அவங்களோட டார்கெட்டாக இருந்தது. அங்கேயும் போலாண்டோட கவுண்டர் அஃபென்சிவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஜெர்மன்ஸால அவங்களையும் டிஃபீட் பண்ண முடியல, போலாண்டால ஜெர்மன்ஸையும் டிஃபீட் பண்ண முடியல. ஆனால் பேட்டில் ஆஃப் ஜூரால போலாண்டுக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருந்தது. இந்த இன்வேஷன்லேயே போலாண்ட் ஆர்மி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது பேட்டில் ஆஃப் ஜூரால மட்டும்தான். சில இடங்கள்ல ஜெர்மன் ஃபோர்ஸஸை டிஃபீட் பண்ணி அவங்க கேப்சர் பண்ணி வச்சிருந்த நிறைய டெரிட்டரிஸை ரீகெயின் பண்ணவும் செஞ்சாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஜெர்மன்ஸ்க்கு இருந்த ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் ஆன லஃப்ட்வேஃப் தான். போலாண்ட் ஃபோர்ஸஸ் இருக்க இடங்கள்லாம் பார்த்து பாம்ஸை லான்ச் பண்ணி அவங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தினாங்க. இருந்தாலும் செப்டம்பர் 12 இருந்து செப்டம்பர் 16 வரைக்கும் போலாண்ட் ஆர்மிக்கு தான் அப்பர் ஹேண்ட் இருந்தது. போலாண்ட் ஆர்மி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்க டைம் பார்த்து செப்டம்பர் 17 அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்றதை என்னோட நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.